பெத்த அம்மாவுக்கே சிந்துவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லாதப்போ இவங்க யாரு சிந்துவ கட்டி வைக்க? ஏய், யார பார்த்து கை நீட்டி பேசிக்கிட்ட? சிவாவோட ஃப்ரெண்ட் ஆச்சேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பொறுமையா போயிட்டு இருக்க. இல்லனா நீட்ட அந்த கை இருக்காது. ஜாக்கிரதை. ஸ்னேகா, கொஞ்ச நேரம் பொறுமையா. என்ன சிவா, இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன பொறுமையா இருக்க சொல்ற? சார், முதல்ல என் போனை கொடுங்க, நான் என் அப்பா கால் பண்ணணும். இங்க எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. தப்பா எதுவும் நடக்கலமா, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாம் அங்க நின்னுகிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. என்ன சார், சிந்துக்கு ஃபேவர் பண்றீங்களா? எங்க அப்பாக்கு மட்டும் நீங்க பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். நாங்க உங்க அப்பாட்ட ஒன்னும் சம்பளம் வாங்கலாமா? கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. சிவா, உன் பெரியம்மா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கணும். ஊர் அறிய நீ சிந்து கழுத்துல தாலி கட்டணும். வா என் கூட, வா. உன் பெரியம்மா சொல்றேன், வா என் கூட. சிவா, சிவா போகாத சிவா. சிவா சிவா சிவா, அம்மா சொல்றேன் சிவா. வேணா சிவா, நீ சிந்துவ கல்யாணம் பண்ணக்கூடாது சிவா. சிவா, நான் எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியும். நீ வா என் கூட, வா. சிவா சிவா சிவா, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன் சிவா. வேணா சிவா, எல்லாரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறாங்க. நான் உன்னை போக விட மாட்டேன். போகாத சிவா. சிவா சிவா, நீ இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது சிவா. சிவா சிவா, உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க பாக்குறப்பா. சிவா, நீ எதுக்கு சம்மதிக்காத. அம்மா சொல்றது கேளு சிவா. வேணா சிவா. மகா, இப்ப நீ சிவாவை மண்டபத்துக்கு அனுப்ப போறியா இல்லையா? பெரியம்மா, கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல நிரூபிக்கிறேன்.